இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது நாங்க ஒரு நல்ல சம்பந்தத்தை மிஸ் பண்ணிருப்போம் போல இருக்கே. பின்ன இப்ப தெரியுதா நாங்க ஏன் உங்களை வெயிட் பண்ண சொன்னோன்னு? இவ்வளவு நாளா அவளை எதெல்லாம் சொல்லி உதாசீனப்படுத்தினீங்களோ இன்னைக்கு அவளோட குணத்தை பத்தி உங்க வாயாலே சொல்ல வச்சான் பாரு. கடவுள் இருக்காண்டி. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கடவுள் புண்ணியத்துல எல்லாமே ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சது. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க பொண்ணை கொஞ்சம் வர சொல்றீங்களா? ஆம். எதுக்கு இப்போ வர சொல்றீங்க? வர சொன்னீங்கன்னா எங்க கூட நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்குவோம். அது என்ன பழக்கம்? கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணையும் மாப்பிளையும் பக்கத்துல நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறது அதெல்லாம் எங்க குடும்பத்துல வழக்கம் கிடையாது. அதெல்லாம் எடுக்க கூடாது. இல்லம்மா, எங்களுக்கும் ஊருக்குள்ள ஒரு கௌரவம் இருக்கு, எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது. ஆனா காலத்துக்கு ஏத்த மாதிரி நாம மாற வேண்டி இருக்குல்ல. மா, 2 பேரும் சேர்ந்து நின்னு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா நாளைக்கு ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கிறப்ப, கல்யாணம் நடக்கிறப்ப பத்திரிக்கை அடிக்க பேனர்ல போட்டோ ஒட்டி வைப்போம்ல, அதுக்காக தாங்க கேக்குறோம். அதுக்கு அவளுக்கு பழைய போட்டோ வீட்டுல இருக்கோ அதை கொடுக்குறோம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டோலாம் எடுக்க முடியாது. அத்தை, அவங்க கேக்குறதுல ஒன்னும் தப்பு இல்ல. இந்த காலத்துல அதெல்லாம் ரொம்ப சகஜமாயிடுச்சு. நான் பொண்ணை கூப்பிடுறேன், கொஞ்சம் இருங்க. அயலி, அயலி. என்ன ரித்திகா, நீ போய் அக்காவை கூட்டிட்டு வாமா. போன்னு சொன்னேன். வா. இருங்க, கூட்டிட்டு வந்துருவா. எங்கடி அவ? அவளே காணோம். என்னடி சொல்ற? என்னங்க, பொண்ணு எங்க? இங்கதான் இருப்பா, வந்துருவா. ஓ, சரி சரி. ஏய், நல்லா தேடி பாத்தியா? நான் எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பார்த்துட்டு தான் சொல்றேன். அவ வீட்லயே இல்ல. வீட்டு விட்டு ஓடிட்டாமா. என்னாச்சு? அயலி வீட்டு விட்டு ஓடிட்டாளா?